தமிழ்வனத்தின் கனிவான இதயங்களுக்கு தமிழ்வனத்தின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு நன்மை செய்ததற்கான பலன். இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லப்படுற கருத்துக்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. நல்ல வேலையில் இருக்கான் கணவன். ரொம்ப நாள் நல்லபடியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால கணவனுக்கு வேலை போயிடுது. அதனால நிறைய கம்பெனிக்கு ஏறி இறங்கி வேலை கேட்டு பார்க்குறான். எங்கேயுமே கிடைக்கல. கடைசியா ஒரு கம்பெனிக்கு வரான். அந்த கம்பெனி அவன் முதல்ல வேலை பார்த்த மாதிரியே ஒரு நல்ல லெவல்ல இருக்கு. அங்க இன்டர்வியூக்காக வெயிட் பண்றான். வரிசையா எல்லாரும் போயிட்டு வராங்க. அதுக்கப்புறம் கடைசியா கணவனையும் கூப்பிடுறாங்க. கடவுளே, எனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கணும். இன்னைக்கு எப்படியாவது இந்த வேலை எனக்கு கிடைச்சிடணும். 3 மாசம் ஆகுது வேலை போய். எப்படியோ சமாளிச்சிட்டேன் இது வரைக்கும். இனிமேலும் சமாளிக்க நீ தான் உதவி பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு உள்ள போறான். உள்ள போனதும் இன்டர்வியூல கேள்வியெல்லாம் கேக்குறாங்க. அதுக்கு இவன் சரியான பதில சொல்றான். உடனே பயோடேட்டாவை பார்த்துட்டு உங்க வயசு 40 அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆமாங்க, எனக்கு வயசு 40 தான், ஆனா நல்லா திறமையா வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த கம்பெனியோட HR சொல்றாங்க, உங்களுக்கு வயசு ரொம்ப அதிகமாயிடுச்சு, ஆனா திறமை இருக்குன்னு சொல்றதுனால நான் உங்களுக்கு வேலை கொடுக்க ட்ரை பண்றேன். நீங்க இன்னைக்கு போயிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் அவனுக்கு ரொம்ப வருத்தமா போயிடுது. அவ்வளவுதான், இந்த வேலையும் கிடைச்ச மாதிரி தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து வெளியில வந்துடுறான். தன்னோட வீட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறான். போற வழியில ஒரு பை இருக்கு. அதை பார்த்ததும் என்ன அந்த பையில இருக்கும் அப்படின்னு சொல்லி கிட்ட போய் அந்த பையை எடுத்து திறந்து பாக்குறான். அது நிறைய பணமா இருக்கு. எந்த பதிலும் பேசாம அந்த பையை மூடி எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா தன்னோட வீட்டுக்கு போறான். மனைவிய கூப்பிட்டு இங்க வாமா அப்படின்னு சொல்லி கதவை சாத்திட்டு பணத்தை காமிக்கிறான். இந்த பணம் ஏதுங்க அப்படின்னு மனைவி கேக்குறா. அதுக்கு கணவன், நான் இன்டர்வியூக்கு போயிட்டு வரும்போது இந்த பை கீழே கிடந்தது. கடவுளை வேண்டிக்கிட்டே வந்தனா, அதனால கடவுள் தான் இந்த பரிசை நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு மனைவி, இல்லைங்க, இது நமக்குரிய பணம் இல்ல, யாரோ மிஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க இது யாருது என்னன்னு கேட்டு விசாரிச்சு கொடுத்துட்டு வந்துருங்க. நமக்கானது என்னைக்கா இருந்தாலும் நம்மள வந்து சேரும். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம், இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கஷ்டப்படுவோம், அவ்வளவுதானே. நமக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அடுத்தவங்க பொருளுக்கு நாம ஆசை வைக்க கூடாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் கணவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. லூசா நீ, நமக்கு கடவுள் பரிசு கொடுத்துருக்காருன்னு சொல்ற, இதை போய் தேடி கொடுக்க சொல்ற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு மனைவி, இங்க பாருங்க, உங்களுக்கு கடன் அடைக்கவும் வீட்டை சமாளிக்கவும் பணம் வேணும், அவ்வளவுதானே. என்னோட தாலியை வேணா கழட்டி தரேன், ஆனா அதுக்காக அடுத்தவங்க பொருள் மேல ஆசை வைக்காதீங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் கணவனுக்கு ரொம்பவே வருத்தமாயிடுது. சரி, நம்ம மனைவி சொன்ன மாதிரி நம்ம போய் இதை கொடுத்துருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுல இருக்க முகவரியை தேடி பாக்குறான். அந்த பையில ஒரு முகவரியும் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு போறான். அங்க போய் பார்த்ததும் கணவனுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. இவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கு, இங்க போய் இந்த பணத்தை கொடுக்கணுமா அப்படின்னு நினைக்கிறான். இருந்தாலும் மனைவி சொல்லிட்டா அப்படிங்கறதுக்காக உள்ள வந்து விவரத்தை சொல்லி அந்த பணத்தை கொடுக்கறான். அந்த பணத்துக்குரிய சொந்தக்காரர் இவனோட நிலைமை என்ன அப்படின்னு விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு, என்னோட கம்பெனில மேனேஜர் போஸ்டுக்கு ஆள் எடுக்கிறோம், நீ நல்ல தகுதியானவனா இருக்க, நம்பிக்கைக்குரியவனா இருக்க, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ எங்க ஆபீஸ்க்கு வேலைக்கு வரியா அப்படின்னு கேக்குறான். சரின்னு சொல்லி கணவனும் ஒத்துக்கிறான். இத போய் மனைவி கிட்ட சொல்றான். உடனே மனைவி சொல்றா, இங்க பாருங்க, நான் அப்ப சொன்னல, கடவுள் நமக்குன்னு கொடுக்க வேண்டியதை கொடுப்பாரு அப்படின்னு. இதுதான் கடவுள் நமக்காக கொடுத்தது, இதை வச்சு சந்தோஷமா வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம கணவன் இன்னொரு விஷயத்தையும் மனைவி கிட்ட சொல்றான். நான் ஏற்கனவே வேலை பார்த்த கம்பெனியை விட 10 மடங்கு பெரிய கம்பெனி, அதே மாதிரி ஏற்கனவே எனக்கு கொடுத்த சம்பளத்தை விட 10 மடங்கு சம்பளம் அதிகமா கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றான். இது கேட்டதும் மனைவிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் அந்த வேலையில சேர்ந்து கணவன் மனைவி 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா வாழறாங்க. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, தவறுதலா ஏதாவது ஒரு பொருள் நமக்கு கிடைச்சா கூட அதை உரியவங்க கிட்ட சேர்த்துட்டோம்னா நமக்கானது நிச்சயமா நம்மளை தேடி வரும்.